ஊத்துடா, அலம்பலப்ப ஊத்து. அப்புறம் இந்த கிளிப்புள்ள பால் பண்ணையில ஓசியா பால் வாங்கி குடிக்கிறவங்க குழந்தைன்னா நல்லா இருக்குங்களா? என்ன ஒரு பையில ரியாக்ஷனே குடுக்குறியால? கவலைப்படாதயா கைப்புள்ள, காலை அள்ளிட்டு போயிடலாம் பால. சரிப்பா. காலங்காத்தாலே ஒருத்தன் 7 தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறான். வாடா. நம்மளே பெருங்கொண்டை 7. என் குறுமிளகு யோ தோலுக்கு மேல வளர்ந்திருக்கேன். இவனை வச்சு நீ சீட்டிங் பண்ண பாக்குறியா? கீழே இருக்கடா. தம்பி என்ன படிக்கிறீங்க? பால் வாடிங்க. இந்த ஆளாயா பால் வாடி படிக்கிறேன்? இவன் தாத்த மாதிரிங்க. விசு விசுன்னு வளர்ந்துட்டான ஒழிய இன்னும் பால் குடி மறக்கலீங்க. இவர் விசு விசுன்னு வளர்ந்துட்டாரா? நல்லா விசாரிங்க. பயமலைக்கு டைமிங்க பாரு. டேய் இந்த கிளிப்புல கொலகாரன ஆறக்குள்ள இந்த குட்டிச்சாத்தனை கூட்டிட்டு ஓடி போயிரு. இல்ல ஸ்டாப். போன் சொன்னா போயிட்டு போறான். அதை விட்டு சில்ல போடுற. நம்ம ஓவரத்துக்கு தான் பால் இருக்கா மாதிரியா? ஏன்டா கிளிப்புள்ள பால் பண்ணையில பால் குடிக்காம குழந்தை எப்பரா வளரும்? ஏன் வளர மாட்டான்? அவன் ஆத்தா கிட்ட ஒரு வாரம், ராஜபாளையத்துக்கு அவன் பெரியாத்தா கிட்ட ஒரு வாரம், திருநெல்வேலியில இருக்கிற ஏன் ஆத்தா கிட்ட ஒரு வாரம் குடிச்சானா மாசம் முடிஞ்சிரும்யா. டேய் எத்தனை ஆத்தாடா? போடா வாயில தான் வந்துரும். டேய் மூர்த்தி போடா. நீ என்னமோ 10 பேரை கூட்டு வந்து கிளிப்புள்ளையும் பால் பண்ணி அடிச்சு நொறுக்குற மாதிரி பேசிட்டு போற. இங்க பார், ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. எங்க முதலாளி ஒரு செத்த நாய் மாதிரி. அதுல எத்தனை லாரியை விட்டு ஏத்தனாலும் உனக்கு தான் டீசல் வேஸ்ட். கரெக்டான முதலாளி? அவன் எதுவுமே சொல்லலையடா. உன் மனசுல உள்ளத கேப்ல இறக்கிட்ட. டேய் நான் இனிமே சொல்லாம நீ டைரக்டா வாயை துறக்க கூடாது. உள்ள மாடு சாணி ஓட்டிருக்கு. போய் அல்றா போடா. முக்கா மண்டைய முழிய பாரு. ரொம்பத்தே அசிங்கப்படுத்துறாங்களோ? இதுக்கு பேருதே அசிங்கமோ? அப்படின்னா இல்ல. என்னடா அவன் கோர்ட்டுக்கு வந்தாலே திட்டுவான். இப்ப வம்பா கூப்பிட்டு விட்டுருக்கானேன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் இல்ல சார். இப்பதான் நேரம் கூடி வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. வள்ளி விஷயத்துல இனிமே நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நமக்கு சாதகமா இருக்கணும். இதுவரையிலும் நீங்க சொன்னதை தானே நாங்க செஞ்சுட்டு வந்திருக்கோம். அது சரிதான். இப்ப என்ன செய்றீங்கன்னா, கூடிய சீக்கிரமே வள்ளிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அப்புறம் அந்த மாப்பிளைய நம்ம ரூட்டுக்கு கொண்டுட்டு வரத நான் பாத்துக்கிறேன். சரிங்க, அப்ப மாப்பிளைய பாக்குறோம். அதுக்கான வேலையை பாருங்க. சரிங்க, வரோம் தம்பி. வரோம் சார். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. என்னண்ணே ரொம்ப யோசிக்கிற? அது இல்லடா, வக்கீல் சொன்ன மாதிரி வள்ளிக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். அண்ணே அதுக்கு ஒரே வழி, நம்ம வள்ளிக்கு வரப்போற மாப்பிள்ள ஆம்பளையா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நமக்கு அடங்கி போறவனா இருக்கணும். என்னங்க கண்ணுல தூசி படாம வளர்த்துருக்காங்க. குங்குமத்தை போட்டேன்னு பழி ஏமாற விடுறதுக்கா? அட வாங்க போலாம். அணுக்கள் உடம்பில் எத்தனை நியூட்ரான். படிக்கிற எல்லா பொண்ணுக்கு வீட்டுக்கும் போன் போட்டியாடா? எல்லா அளவுக்கும் போட்டாச்சு, ஒருத்தருக்கும் தெரியல. எங்க போயிருக்கோம்? நான் பொல்லாதவன் பொய் சொல். எங்க நான் இருக்கேன், போங்க. இந்த தலைவன் இருக்கிறான். வள்ளி எங்க போன? எங்கம்மா போன? சொல்லிட்டு போக வேண்டாமா? காலேஜ் கூட இன்னைக்கு லீவாமே. அது வந்து காலேஜ்ல ஸ்பெஷல் கிளாஸ். காலேஜ் பூரா தேனனே. அப்படியே ஆர்த்தி வீட்டுக்கு குரூப் ஸ்டடீஸ் பண்ண போயிட்டேன். ஆர்த்தி வீட்லயா? அப்புறம் ஏன் உங்க அம்மா அப்படி சொல்லிச்சு? ஏங்க இன்னும் ஏங்க மறைக்கிறீங்க? ஏங்க ஒரு விவரம் தெரிஞ்ச பொண்ண வெளி உலகம் தெரியாம வளர்த்துருக்கீங்க. அதான் காலேஜ் லீவ் ஆச்சே, அப்படியே ரவுண்ட் அடிச்சு சுத்தி காட்டி கூட்டி வந்திருக்கேன். ஏமா வள்ளி,
உனக்கு எங்கேயாவது போகணும்னு ஆசை இருக்குதுன்னு எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருக்கலாம். வக்கீல்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் ஃபோனில் பேசியிருந்தனால வந்து சொல்லிக்கலான்னு போயிட்டோம். வந்துட்டோம், சொல்லிட்டோம். சரிம்மா, போ போய் சாப்பிட்டு தூங்கு. சரிப்பா. கூட்டு போய் சாப்பிட வை. சரி, நானும் கிளம்புறேன். முதலாளி, எங்க பொண்ணை வெளியே கூட்டு போனதே ரொம்ப தப்பு. இதுல நாங்க வக்கீல் கிட்ட பேசினதை வர ஒட்டு கேப்பியோ? சார், ஒட்டு கேட்கறதும் போட்டு கொடுக்கறதும் நம்ம பழக்கம் இல்லைங்க. அதுவும் நீங்க பேசுறது ஒட்டு கேட்கற மாதிரி இருந்துச்சு. இந்த ஊருக்கே கேட்டுச்சிங்க. என்ன பேச போட்டுட்டு என்ன? ஏய், சும்மாற விடுற, நீ போப்பா. நம்பிட்டாங்க அப்பூ. அண்ணா, நிறைய இடம் கொடுக்குற, எனக்கு நம்ம சரியா படல. இத்தனை வருஷமா நம்ம வளர்த்த பொண்ணே நம்ம கிட்ட போய் சொல்லிருச்சு. ஆனா இவன் உண்மையா பேசுறான்டா. போ, நீ உள்ள போ. எங்கேயோ தப்பு நடக்குதே. பெரியரா, எங்க போனா? சங்கரங்கோயில். யோ, கதவு திறந்திருந்தா தப தபன்னு உள்ள வந்துருவியா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏங்க, முதலாளிங்களே அவரை சாமி மாதிரி கும்பிடுறாங்க. அப்ப நமக்கு சாமி தானே. இதெல்லாம் பண்ணி இங்க இருக்கிறவங்களை கவர் பண்ணலான்னு பாக்குறியா? ஜால்ரா அடியா வேணாங்கள. அடுத்தவங்க அது செவிடார அளவுக்கு அடிக்காத. என்னது இது? காஃபி. அவ்வளவு மரியாதை என் மேல கொண்ட? உனக்கு இல்ல, வள்ளிக்கு. போயா. ஓ, மேல வந்து படிக்கிறதுக்கு தான் மேல் படிப்புன்னு சொல்றாங்களா? என்ன ஏங்க, எப்படி நேரம் நடந்துட்டே படிப்பீங்க? இந்தாங்க காபி சாடுங்க. என்னது? அட வாங்க மாட்டீங்க, ஒரு வார்த்தை பேசவே மாட்டேங்கிறீங்க. உங்ககிட்ட நான் ஏன் பேசணும்? இல்லைங்க, நீங்க கோவமா இருக்கீங்க, அதுல குழப்பத்துல இருக்கீங்க. கரெக்டா? ஐயோ, இப்பதான் நான் தெளிவா இருக்கேன். அப்படியா? இந்த பார், இனிமே எனக்காக மட்டும் இல்ல, இந்த வீட்ல எந்த வேலையும் செய்ய வேணாம். வெளியே போ. முதலாளியா பேசுறீங்க. சரி, நான் போறேங்க. ஆனா நான் போனதுக்கு அப்புறம் நீங்க எங்க போனாலும் பின்னாடி 4 பேர் சுத்துவாங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல. ஆனா உங்க ஒன்ன மாதிரி துரோகம் பண்ண மாட்டாங்க. துரோகமா? நானுங்க பண்ணேன்? பின்ன நான் இருக்கேன், அப்பாவை பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. அப்புறம் இங்க வந்து உண்மையை சொல்லி எங்க அப்பா என் மேல வச்சிருந்த நம்பிக்கை கெடுத்துட்டியே. நல்லா சொன்னீங்க. நான் உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி உங்க சித்தப்பா எது சொன்னாலும் மண்டேற்ற போலீஸ்காரங்க முதல்ல போன் பண்ணா உங்க நிலைமை ஆயிருக்கும். ஏங்க, கோபப்படாம யோசிச்சு பாருங்க. நான் வரேன். கதிர். என்னங்க? சாரி கதிர், நான் அவசரப்பட்டு தப்பா பேசிட்டேன். பரவாயில்லங்க, நீங்க தானே பேசுனீங்க. காபி சாப்பிடுங்க. அட சாப்பிடுங்க. அப்புறம் கொஞ்சம் சிரிங்களேன். அட கொஞ்சம் சிரிங்களேன். அட சிரிங்களேன். சிரிக்கும் போது சிங்கப்பூர் ஐயோ. தாயி, எதுக்கே வந்திருக்க? கிருஷ்ணவேணி ஜடமா இருந்தாலும் உயிரோட இருக்காங்களே, அதை கெடுக்க வந்திருக்கியா? இத்தனை வருஷமா இப்படி தாயா இருக்காங்க. இந்த பார், இதான் விதியை நினைச்சு வெளியே போய் பொழைச்சுக்க, இல்ல போனமாயிருவேன். டேய் பாவிங்களா, என் குடும்பத்தையே நிர்மூலமாக்கிட்டீங்களா? வெளியே போயா? வெளியே போறியா இல்லையா? என்ன பண்ணீங்க அவளை? மரியாதையா போயிடு. உனக்கு என்னையா பிரச்சனை? எங்களை வெட்டணும், அவ்வளவுதானே? வெட்டு வெட்டி சந்தோஷப்படு. உங்களை அன்னைக்கே வெட்டி காட்டுக்குண்டா. வலி வலி வலி. அம்மா வலி. நாங்க உன் சித்தப்பாதாம்மா, அவர் உங்க அப்பா. நிறுத்துறா, பெருசா சப்போர்ட்டுக்கு வர. வலி, நான் அப்பா. அப்பனா நீயா? எங்க அப்பா எப்பயோ செத்துட்டான். போயா வெளியே. அம்மா அம்மா, நீ எப்படி பேச? போயா வெளியேன்னா? சித்தி, இந்த ஆளு நடத்த பெரால் ஊத்தி கழுவுங்க. சித்தப்பா, நீங்க வாங்க.
இந்தாங்க 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 ஒரே ஒரு வாய்மா. போதும்பா. பெத்த அம்மா இல்ல கடைசி வாய். இந்த மாதிரி அம்மானு கூப்பிடுறத விட்டுட்டு மாலைன்னு கூப்பிட்டு பழகு. ஏன் தாயி அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சாப்பாடு விட்டுறப்ப என் மகன் வரட்டும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்கிறான். ஓ அப்படியா சொன்னேன் செல்லம். நல்ல சரிங்க. இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் நாளை கல்யாணம் ஆனவனே விட்டுட்டு போறான். ஏன் தாயி என்னை விட்டு போயிருவேன்? இல்லப்பா, நான் கடைசி வரையும் உங்க கூடவே இருப்பேன். கூடவே இருப்பேன். கூடவே இருப்பேன். கூடவே இருப்பேன். அப்பனா நீயா? எங்க அப்பா எப்பயோ செத்துட்டான். போயா வெளியே.